Welcome to Abhi Diarian channel where simple food is made with care, love and honesty. Bachelor's show time. Hi dear friends, welcome back to Abhi Diarian channel. இப்போ வந்து இன்றைக்கி வந்துங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் பேச்சுலர் குக்கிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு நிறையா போட்டிருக்கோம் இந்த சேனலில். இன்றைக்கி என்னமோ மட்டன் சுக்கா சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து யூஎஸில் வந்து பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு. இந்த யூஎஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி மட்டன் வந்து அவ்வளவு என்ன சொல்லுது, இள ஆட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி, செம்மறி ஆடு, இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது செம்மறி ஆடு கிடைக்கும், லேம்புங்குவாங்க. அதேமாதிரி இந்த வெள்ளாட்டுக்கறியும் இளாட்டுக்கறியும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடைக்கிது, இப்போ கிடைக்காம இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அங்கேயே அந்த ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த கொழுப்பு இதெல்லாமே மிக்ஸு கிடைக்காது. ஆனால் சிகாகோவில் ஒரே ஒரு இடத்துல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடையில் மட்டும் எப்பவுமே மிக்ஸ்டு கோட்டு விற்கிறாங்க. அந்த கடையை பற்றி டீட்டெயில்ஸ் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துங்க. மார்க்கெட்டிங் கிடையாது. சரி, நாட்டே ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸில் எல்லோ கடையை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸே இந்த கடையை தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. அதனால் பாருங்கள், நம்ம என்னது எலும்பு தெரியும், இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஒன்று காலு தனியாக வாங்கணும், இல்லை கழுத்து பகுதி தனியாக வாங்கணும், அப்படி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி மிக்சடு வந்து இருக்கவே இருக்காது. நல்லி இதெல்லாம் தனியாக கிடைக்காது. ஆனால் இங்கே இவங்க வந்து மிக்ஸ்டு போட்டு தராங்க. சரி, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மட்டன் சுக்கா போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா கழுவிட்டேன். இது வந்து ஒரு 1 LB, அதாவது ஒரு 650 750 கிராம் கறின்னு வச்சுக்கிங்களேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கொழுப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் மற்ற எல்லாம் எடுத்துட்டாங்க. நல்லா நம்ம கொழுப்பலாம். எப்படி இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லென்த்தி தான். பட் ஆனால் பேச்சுலர் குக்கிங்னாலும் ரசிச்சு சாப்பிட்லான்ட்டு தான். இந்த மட்டன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் லெமன் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மிளகு பொடி, அதாவது வந்து சில்லி பவுடர், குழம்பு மிளகா கிடையாது, வெறும் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன். சரிங்களா? இந்த சைஸில் இதை டீஸ்பூன் சொல்கிறீங்களா என்னென்னு பார்த்துங்க. ஸோ ஒரு ஸ்பூன் காரம் தேவையானது போட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தமல்லி பொடி, அது வந்து 1.5 ஸ்பூன் நரைச்சி போட்டுங்க இது மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க என்ன சொல்கிறது, குமின் ஜீரக பவுடர் வந்து அதே மாதிரி ஒரு 1.25 போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அப்புறம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் ரொம்ப தேவை அதிகமாக போட்டுற வேண்டாம். அப்புறம் கடைசி நம்மளோட எல்லாத்துக்கும் டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைக்கிறவங்க அரைச்சிக்கங்க. நான் வந்து எப்போவுமே இந்த யூஎஸில் வந்து பிரியா அப்படின்ற ஒரு கம்பெனி கிடைக்கும். சரி, நிறையா கிடைக்கும். பட் பிரியாவோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராவிலேருந்து வருது. அது கொஞ்சம் காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்கும். அது ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளவுஸ் போட்டிருக்கேங்க. ஏன்னா இது மட்டன் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே க்ளவுஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, மட்டன் சமைக்கும்போது மட்டும் அம்மாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம அந்த கையிலேயே எல்லாம் சமைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றது தோணாது. அதேமாதிரி தான் நமக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா க்ளவுஸ் மாதிரி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை கையை சாப்பிடும்போது வாசம் வராது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்கிறக்காக தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. சரிங்களா? ஓகே, எதுவும் இல்லை, அதை போட்டதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். சரிங்களா? ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை குக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 2 ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போது குக் பண்ணிட்டு இருக்க ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் மூடி, நம்ம வீட்டு ஃப்ரீசர் இருந்தால் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் இல்லை அப்படிங்கிறவங்க பரவாயில்ல, வெளியே வைங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கோட டாப்பிக்கு யூஎஸோட ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகேங்க. செகண்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அவ்வளோதான். அதாவது முன்னாடி வந்து ஒரு மட்டன் சீசனிங் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணோம், அது செக்ஷன் 1. செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ஸ் எப்பவும் போல். சின்ன வெங்காயம் எடுத்துங்க, பெரிய வெங்காயம் எடுக்க வேண்டாம். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு மட்டன் சுக்காவில் எப்போயும் நல்லா கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி பச்சை மிளகா ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இடைப்பட்ட டைமில் யூஎஸ் விசாவை பற்றி, அதாவது இன்றைக்கி யூஎஸோட லாகில் இன்னைக்கு வீடியோ லாகில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம
என்ன சொல்ல குளிச்சாப்பாடு பண்ணும்போது விசாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா மட்டும், அதாவது இந்தியாவிலிருந்து வரவங்க இல்லை இந்தியான்னு இல்லை அவுட் சைட் ஆஃப் இருந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு இது கரெக்டாக செட் ஆகும். தமிழ் புரியவங்க கண்டிப்பாக இது எடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் பார்த்தீங்கன்னா 3 விசா இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது போன வீடியோவில் ஒரு 2 விசா சொன்னேன், இப்போ இன்னொரு விசா இருக்குது, அது வந்து தெரிஞ்சுங்க. பட் அது இம்பார்ட்டண்டாக அப்புறம் பார்த்துக்கலாம். எஃப் விசாங்கிறது பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸு. அகாடமிக் ஸ்டூடெண்ட்னா பேச்சுலர் டிகிரி படிக்க வரவங்க, இல்லை மாஸ்டர்ஸ் படிக்க வரவங்க, இல்லை பிஹெச்டி படிக்க வரவங்க, டாக்டரேட் படிக்க வரவங்க, டாக்டர் படிக்க வரவங்க, அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி எஃப் விசாங்கிற ஒரு விசாவை அப்ளை பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அகாடமிக்னுவாங்க. எம் விசான்னு இருக்குது. எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்குவாங்க. அதாவது இந்த ஃப்ளைட் ஸ்கூல் படிக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது இங்கே ஸ்பெஷலாக டிப்ளமோ படிக்கிறதுக்கு, மிஷினரி சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு, டெக்னிக்கல் ஐடி கிடையாது, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அந்த மாதிரி படிக்கிறவங்க எம் விசான்னு ஒரு விசா இருக்குது. சரிங்களா? அப்புறம் ஜே விசான்னு ஒன்று இருக்குது. ஜே விசாங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியாவிலையும் கூட இருக்குது. பொள்ளாச்சி எனக்கு தெரிஞ்சு மகாலிங்கம், அதே மாதிரி பிஎஸ்ஜி காலேஜ், சிஐடியில் இது மாதிரி இந்த என்ன சாண்ட்விச் கோர்ஸுங்குவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே ஒரு வருஷத்துக்கு இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கோர்ஸ் படிக்க வைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஏதாவது யூனிவர்சிட்டியில் நம்ம டைப் பண்ணியிருப்போம். அவங்க இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு இங்கே படிச்சுட்டு போகிற மாதிரி. சரிங்களா? அதுதான் ஜே விசா. ஓகே, இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது F1 விசா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விசாவில் வருவாங்க. அதுதான் நிறைய இங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ சீசன், அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பீங்க, அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? F1 விசாவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க, அதாவது 9th 10th 11th 12 படிக்கிறவங்க கூட இங்கே அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து யாராவது வந்து இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா ஸ்கூல் அப்ளை பண்ணாது. ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல், அமெரிக்கன் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கே அவங்களும் ஹாஸ்டல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வெரி ரேருங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹை ஸ்கூல் வந்து படிக்கிறவங்க. ஏன்னா இங்கே வந்து முக்கால்வாசி தனியாக அந்த அவ்வளோக்கு கொடுத்து அனுப்பணுமான்னு நினைப்பாங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு இந்தியன் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் உண்மையாகவே சூப்பர். அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன், இன்கேஸ் ஹை ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்குலாம் அனுப்ப வேண்டாம், இந்தியாவிலேயே படிக்க வைங்க. இன்னொரு விசா சொன்னேன், பேச்சுலர். அதாவது விசாவில் அடுத்தது இன்னும் F1 விசா யார் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி. பேச்சுலர்ஸ் டிகிரினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, காமர்ஸ், எது வேணாலும் இங்கே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து F1 விசா இருந்திருக்கணும். அதுக்கு F1 விசா அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க, முக்கால்வாசி நம்ம ஊருக்கு இங்கேருந்து வரவங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறத வருவாங்க. ஏன்னா அது வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸ்கில் செட்டு. ஸோ அதனால் அதுக்கு தான் இங்கே வர ட்ரை பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரியும் ஹை ஸ்கூல் வரது வந்து ரொம்ப 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 ரேர், அன்டில் அன்லெஸ் யூ வாண்ட் டு ஸ்டடி மெடிக்கல் அதுங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து பிஹெச்டி அண்ட் ரிசர்ச் டிகிரி, அதாவது நம்ம டாக்டரேட் படிக்கிறதுக்கு இல்லை பிஹெச்டி முடிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்களும் F1 தான் அப்ளை பண்ணணும். அதுக்கும் வந்து தனி ப்ராசஸ்ஸு, அவங்க வந்து இது பண்ணலாம். சரிங்களா? இது பிக் ப்ராசஸ். ஸோ தெளிவாக இது ஃபுல்லாக இந்த வீடியோ கேட்டிங்கன்னா கம்பல்சரி இந்த குக்கிங் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நானும் இதை வந்து ஒரே நாளில் நானும் கற்றுக்கல. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன மாறி இருக்கு ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஹை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு என்ன பேசிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஃபல் இல்லை ஐஎல்ஸ் அப்படிங்குவாங்க தெரியுங்களா? அது வந்து முடிச்சிருக்கணும் எக்ஸாம்ஸு. அது எழுதுனாங்கன்னா அது வந்து நீங்கள் ஷோ தட் இங்கிலீஷ் எபிலிட்டி. ஏன்னா இங்கே எல்லாமே இங்கிலீஷ் தானே, அதனால் இங்கிலீஷில் தெரியுமா இல்லை அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். நீங்கள் ஈவன் தோ உங்களோட கோர்சஸ் நீங்கள் வந்து கான்வென்ட்லேயோ இங்கிலீஷ் மீடியத்துலையோ இல்லை சிபிஎஸ்சிலையோ மெட்ரிக் பேஸில் படித்தாலும் இது கம்பல்சரி வந்து இங்கே ஹை ஸ்கூல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எழுதணும். பேச்சுலர் டிகிரி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 12th கிரேட். சரிங்களா? நம்ம 12th முடிப்போம்ல, முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. எஸ்சிஐடி இல்லைனா வந்துட்டு ஏசிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து எழுத ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ் தான். அது நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் எப்போ எழுதணும்னு. ஏன்னா நீங்கள் வாட்டில் எங்கேயாவது அது நம்ம ஊர் மாதிரி என்ன சொல்லுவாங்க, நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுவாங்க, நீட் எக்ஸாமில் எழுதுறீங்களா, அது மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே நீங்கள் டிசம்பர்லேயே எழுதணும். அதாவது எஸ்ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்காலஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுங்குவாங்க. ஏசிடிங்கிறது அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங்குவாங்க. இது ரெண்டும் வந்து அமெரிக்காவுக்கு ஏதாவது படிக்க வரணும்னா நீங்கள் வந்து அது தெரிஞ்சிருக்கணும். அது எழுதிருங்க. அது வந்து நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இல்லை கீழே லிங்க் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது +2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா தான் காலேஜுக்குலாம் அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து +2 முடிக்கவே நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேச்சுலர் டிகிரிக்கு டோஃபல் இல்லை ஐஎல்ஸ் வேணும், அதுவும் வேணும். நீங்கள் எஸ்ஏடி எழுதினாலும் சரி, ஏசிடி எழுதினாலும் சரி, அப்புறம்
டோஃபல் அண்ட் ஐஎல்ஸ் எழுதி வைக்கணும் கம்பல்சரி. அதுவும் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது வந்து இங்கிலீஷ் எந்த லெவலுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்கூலில் படிக்க முடியுங்கிறதுக்காக. சரிங்களா? ஒரு சில ஸ்கூலில் வந்து அது தேவையில்லாத வெறும் டோஃபல் மட்டும் எழுதி ஐஎல்ஸ் மட்டும் எழுதி வருவாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி என்னோட எக்ஸ்பீரியன்ஸு எஸ்ஏடி இல்லைனா ஏசிடி, அது உங்களோட எந்த காலேஜுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே க்ளீனாக போட்டிருப்பாங்க. அதேமாதிரி எல்லாமே இது இமெயில் இருக்குது, இன்றைக்கி கூகுள் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அதேமாதிரி என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது கமெண்ட்ஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் நீ தயவுசெய்து ஒன்றால் என்னோட யூனிவர்ஸில் இதுதான் ப்ரொசீஜர். மாஸ்டர் டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐடி ஏசிடி கிடையாது, ஜிஆர்இ எழுதணும் கம்பல்சரி. சரிங்களா? ஜிஆர்இங்கிறது நம்ம கிராஜுவேஷன், அதாவது அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரணும். நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எழுதணும். இவங்களும் டோஃபல் இல்லைன்னா ஐஎல்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இங்கிலீஷ்க்கு தெரியுமா, இங்கே வந்து நீ படிக்க முடியுமாங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க. இது வந்து அதேமாதிரி அகடமிக் மார்க்ஸு, ஸ்டேட்மெண்ட், இதில் வந்து கொஞ்சம் மாஸ்டர்ஸ்க்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எல்லாம் எழுத சொல்லுவாங்க. அதாவது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தனி நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலை பற்றி சொல்லுவாங்க. அமெரிக்காவில் படிக்கணுமா, இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள், அது இதுங்குவாங்க. நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிற இது ப்ரொசீஜர் ஈஸி தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு, அதனால் போயிட்டு அவங்ககிட்ட தான் பண்ணணும்னு கிடையாது. யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். க்ளீனாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பட் ஆஃப் பர்பஸ் ஒரிஜினலாக எழுதுங்க. சாட் ஜிபிடியோ இல்லை இந்த கிளாட் டெக்னாலஜியோ அதை வச்சு, இல்லை இன்னொரு ப்ரொஃபஸரை வச்சு எழுதுறதெல்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியும், அதனால் அதை வச்சு தான் அவங்க டிசைடே பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு படிக்க முடியலனாலும் உங்களுக்கு கஷ்டம் தான். அதனால் தயவுசெய்து நீங்களே எழுதி பழங்க. இங்கிலீஷ் வராதுன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் ஒரு என்ன சொல்கிறது லாங்குவேஜ் தான். அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பணத்தை அவ்வளோ லட்சங்களை கட்டிட்டு வந்து இதாகிட்டீங்க வைங்க, அது உங்களுக்கும் கஷ்டம், உங்களை நம்பி இருக்க பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம். அதனால் அதை வந்து பண்ணிட்டு வாங்க. பிஹெச்டி அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்க்கு வந்து அதே மாஸ்டருக்கு மாதிரி தான் இங்கே ஜிஆர்இ அண்ட் டோஃபல் தான் எழுதணும். இதுக்கு எஸ்ஏடி ஏசிடி தேவை கிடையாது. அதேமாதிரி ஸ்ட்ராங் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் டக்குன்னு வந்து ஓகே நீங்கள் பணம் கொடுக்குறாங்கன்னா அக்செப்ட்லாம் பண்ண மாட்டான். இங்கே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு நீங்கள் எழுதணும். நீங்கள் எந்த ரிசர்ச்சுக்கு எதுக்கு இது பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் ஃபுல்லாக படித்து க்ளீனாக பண்ணால் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணுவார். இல்லைன்னா ரிஜெக்ட் ஆனது நிறைய பேர் இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை, நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ரிஜெக்ட். ஏன்னா எப்போ கூட இந்தியா ஸ்டைல் எழுதுனேன், அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இங்கே வந்து வேறு மாதிரி எழுதணும் அப்படின்னு. அதுக்குன்னு சொல்லி நான் படித்து அதை எழுதி இப்போது டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இல்லை ரீரைட்டாக பண்ணி விடுவேன் கண்டிப்பாக. இதுதாங்க இங்கே இருக்கிற ஸ்கூல். சரிங்களா? அதாவது என்னென்ன டிகிரி பண்ணலாம், அதாவது எந்த இதுக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி நான் வந்து கண்டென்ட்டை எழுதுகிறேன். ஏன்னா நான் ஒருபட சொல்லும்போது ஒரு சிலருக்கு புரியாது. ஸோ அதனால் புரியுதுன்னா பாஸ் பண்ணி கேளுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனை ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்தது என்ன, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு, அட்மிஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? அட்மிஷன் வந்து இப்படி தான். நீங்கள் இதெல்லாம் அப்ளை, அதாவது யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணுங்கள். நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. அதாவது இங்கே வந்து ஃபேக் யூனிவர்சிட்டி நிறையா இருக்குது. அமெரிக்கா வளர்ந்த கண்ட்ரினால அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையாவும் இருக்குது. அதேமாதிரி கம்பல்சரி அந்த யூனிவர்சிட்டி பற்றி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு ரிசர்ச் பண்ணிக்கோங்க நல்லாவே. சரிங்களா? அந்த ரிசர்ச் பண்ணுற இதை பற்றியும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை தயவு செய்து படிங்க. அது மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான். மற்றவங்க சொல்கிறாங்க நம்பி வராதிங்க. நீங்கள் உங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். அப்பா அம்மா கூட உட்காந்து டீட்டெயிலாக படிங்க. அவங்களுக்கு புரியல நினைக்காதீங்க. கம்பல்சரி அவங்க நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதனால் படிச்சுட்டு அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்க அட்வைஸும் கேட்டுட்டு கிளம்பிவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அட்மிஷன் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ அட்மிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதாவது காலேஜ் செலக்ட் பண்ணி எல்லா காலேஜுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தனியாக இருக்கும். ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். $50 $200 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதனால் ரிசர்ச் பண்ணி எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு உங்கள் சாய்ஸுக்கு சொல்லித்தரான்னு பாருங்கள். அதேமாதிரி அந்த காலேஜ்லேருந்து யாரெல்லாம் நோட்டபிள் அலுமினிஸ் யார் போயிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் க்ளீனாக பார்த்துக்கிட்டு அது மாதிரி எழுதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சாட்டு ஏசிடி தான் எக்ஸாம்ஸு. சரிங்களா? அதுக்குள்ளே தான் வரும். அதேமாதிரி எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். ஜிஆர்இ அதே தான் ப்ரொசீஜர். பட் ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டிஸை நல்லா ரிசர்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா அவர் டாக்குமெண்ட் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட ப்ரொஃபஸிங் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு I-20 ஒரு ஃபார்ம் தருவாங்க. I-120 தப்பாக சொல்லிட்டேன், I-20. அந்த I-20 ஃபார்ம் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு
அவங்க காலேஜில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? I-20 ஃபார்ம் வரலன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, எதனால் அவங்க உங்களுக்கு தரல, எங்கே ஏன் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி க்ளீனாக அவங்க எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும். உடனே நீங்கள் அப்ளை பண்ண உடனே கிடைக்காது. இல்லை ஆளுக்கு தெரிஞ்செல்லாம் மூவ் பண்ண முடியாது. எனக்கு அந்த ப்ரொஃபஸர் தெரியும், இந்த ப்ரொஃபஸர் தெரியும், எனக்கு எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அங்கே உள்ள என்ன நடக்குதோ அவங்களுக்கு ப்ரொசீஜர்னு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான். ஏன்னா ஒரு டீச்சர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரிவ்யூ பண்ணி தான் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களோட மார்க்கு, நீங்கள் எழுதுகிற எஸ்ஏ, உங்களோட இதுதான். நான் அதுக்கு 100க்கு 100 வாங்கினா கிடச்சிருன்னு நினச்சிடாதீங்க. உங்களோட திறமையை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண விதம், எங்கே வாலண்டரி பண்ணியிருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ I-120 ஃபார்ம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. I-20 ஃபார்ம் வந்துருச்சு. I-20 ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவிஸ்ங்குவாங்க. சிவிஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். SEVIS ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு யூஎஸோட டேட்டா பேஸ். ஆல் ஃபாரின் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை அவங்க அங்கே சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபார்ம் அங்கே சப்மிட் பண்ணும்போதே உங்கள் அந்த I-20க்கு வரக்கு முன்னாடியே பேரலாக காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணுதோ அந்த யூனிவர்சிட்டி அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் அப்ரூவ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு காலேஜ் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் மெனி காலேஜில் இங்கே இருக்கிற உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் பண்ண முடியும், உங்களால் இது பண்ண முடியும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை காலேஜ் வேணாலும் அமெரிக்காவில் அத்தனை காலேஜுக்கும் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கான படத்தை நீங்கள் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ வந்து இந்த சேவிஸ் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த I-20 ஃபார்ம் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி தரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. சிவிஸ்க்கு ஃபீஸை பே பண்ணணும்ட்டு. அதாவது அப்ளிகேஷன் ஃபீங்கிறது காலேஜுக்கு. இந்த மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் நீங்கள் பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா I-901 ஃபீன்னு சொல்லுவாங்க. 350 நினைக்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அப்படியே பே பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஆன்லைனில் அதை கன்வெர்ட் பண்ணி அவர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவோம், நீங்கள் பே பண்ணிடணும். இது 2 ப்ராசஸும் நீங்கள் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ஸோ ஆல்ரெடி ஒரு 250 பக்கம் போகும், அதே மாதிரி 350 பக்கம் வரும். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் முன்னாடி I-20 சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து சும்மா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் அப்ரூவ் பண்ண மாட்டான். உங்கள்கிட்ட பணம் பே பண்ண முடியுமா, அதாவது ஃபினான்ஷியல் ப்ரூஃப், எவ்வளோ வச்சுருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில், இல்லை யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா, இப்போ அப்பாவோ மாமாவோ யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் க்ளீனாக எழுதுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பான். சரிங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா போகும் 10,000லேருந்து 20,000 கூட போகும். லிவிங் ஃபீஸ் எல்லாம் வச்சும் கூட. அதனால் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்களோ அது பார்த்தீங்க. இல்லை பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னா அவன் லோன் அப்ரூவ் கொடுக்கணும். கரெக்டாக டீட்டெயில்ஸாக அவங்க பண்ணுவோம், ப்ரூஃபை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால் தெளிவாக பேங்க்கில் என்னென்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு, I-20 ஃபார்ம் வந்தாச்சு, அதேமாதிரி சிவி சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசா அப்ளிகேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன், கருவேப்பிலை ரெடி, அதேமாரி பச்சை மிளகாவும் ரெடி. நம்ம அதுக்குள்ளே குக் பண்ணிவிட்டு அடுத்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். பாருங்கள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்மளோட யூஎஸ் ஸ்டூடெண்ட் விசா பற்றி ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்ளை வந்து எல்லாம் ப்ராசஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசா ப்ராசஸ் இதுதாங்க பெரிய கடல். நிறைய பேர் எத்தனையோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவன் குழந்தைங்கன்னு இல்லை, சீனியர்ஸு, டாக்டரேட் படித்தவங்க, டாக்டர்ஸ் முடியும் எல்லாம் வரவும் முடியாது. சரிங்களா? உடனே சொல்லுவாங்க ஐயோ கடலோட இது இருந்தால் தான் வரும்ன்ட்டு. சரிங்க, நம்பிக்கை லக்குன்னு கிடையாது. இது வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன், ஆனரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் இங்கே. சரிங்களா? விசா ப்ராசஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏசி விசா, அதாவது யூஎஸ்ஏஐசின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ன்னு ஒரு இடம் அது இருக்கும். நான் லிங்க் அது உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் என்னோட இதுலேயும் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். அதில் இருக்கும் என்ன பண்ணணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா DS-160 ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதாவது எக்ஸாக்ட்லி அந்த I-20 ஃபார்ம் வந்துருச்சு உங்களுக்கு, எல்லாம் I-901 எல்லாம் ரெடினா, அதாவது லோனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது தயவுசெய்து ஃபில் பண்ணிடுங்க.
ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் வந்து கீழே சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் DS 160 ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து விசா பே பண்ணணும். அங்கேயும் ஒரு விசா பே பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஒரு ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I-901க்கு ஒரு ஃபீ, அதாவது உங்களோட டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அப்ளிகேஷன் DS 160 பண்ணி விசா ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு ஒரு ஃபீ. அது பார்த்தீங்கன்னா F1 விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $185. அதை வந்து அன்னைக்கு கன்வர்ஷன் ரேட்டில் சொல்லுவாங்க. அதனால் நான் இந்தியன் மணியில் சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து $185 அப்படிங்குவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் ஒரு பேங்க்குக்கு போகணும், அவங்களே சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஏன்னா பேடிஎம் இப்போல்லாம் கூகுள் பே இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பண்ணலாம். நாங்கள் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சிஸ் பேங்க் அப்போ இருந்தது, ஸோ அதில் போய் எடுத்துகிட்டு வருவேன். இல்லை இப்போ HDFC பேங்க்லேயும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் MRV ஃபீன்னு சொல்லி பண்ணுவாங்க. அது நீங்கள் பே பண்ணிட்டு வந்து அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து விசா இன்டர்வியூ டேட்டை செலக்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய லாஜிக்குங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது டேட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டே இருங்க. ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். யாரையும் நம்பி தயவு செய்து இன்னொன்று சொல்கிறேன், இப்போ அது ஒரு பிரச்சனையை நான் கேள்விப்பட்டேன். நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து எங்கிட்ட புக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதையும் அவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு அதுக்கான கான்சிக்வேஷனை வந்து US கவர்மெண்ட் வந்து லா எடுத்துக்குது. அதனால் இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனை வந்து நின்றும். அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு உட்காரணும். ஏங்க +2 படித்த பையனுக்கு தெரியுங்களாங்க அப்படின்னா, அமெரிக்கா கான்செப்ட் எடுக்கிறீங்களா, 14 வயசுக்கு மேலே அவன் வந்து தேர் ட்ரீட்டிங் லைக் அ மென், அதாவது அடல்ட். ஹீ நீட் டு ஹேண்டில் ஹிம்செல்ஃப். நீங்கள் சொல்லலாம் என் பையன் சின்னவன், 14 வயசுல என்ன தெரியணும், அதுதான் இந்த ஊரோட கான்செப்ட். அதனால் நீங்கள் 14 வயசுக்கு அப்புறம் அவனை தனியாக வளர்த்து தனியாக அவனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவன் வந்து ஈஸியாக வர முடியுங்க, சரிங்களா? அதனால் தயவுசெய்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து டைரக்ஷன் சொல்லிக் கொடுங்க. மற்றதெல்லாம் அந்த குழந்தை பண்ணிட்டு வரட்டும். பொண்ணோ பையனோ எல்லாம் அவங்களே பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ட் இங்கே வந்து வளர முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோவில் நிறைய தடவை சொல்லிட்டேன், கான்ஃபிடென்ட் ரொம்ப மஸ்ட்டு. பயந்துட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த ஊர், சரிங்களா? அவங்க ரொம்பவே பயமுறுத்திடும். அதனால் நீங்கள் படத்தில் பார்க்குற ஊர் கிடையாது இந்த ஊர். வந்து கொஞ்சம் அதுக்குன்னு தனிமைகள் அதிகம். நம்மளை மாதிரி எந்திரிச்சு போய் டீ கடை சாப்பிட்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் தயவுசெய்து இந்த குழந்தைகளுக்கு விடுங்க, அவங்களே வாழட்டும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபீ பேசுனீங்களா, அது பே பண்ணணும். விசா இன்டர்வியூ அவங்களே பே பண்ண சொல்லுங்கள். போயிட்டு பேங்க்கில் கட்டிட்டு வர சொல்லுங்கள், எல்லாம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் போங்க கூட, போயிட்டு வந்து முடிங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இன்டர்வியூ டேட்டை புக் பண்ணிட்டீங்க. இன்டர்வியூ டேட்டுக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஃபிங்கர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, சரிங்களா? அது வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சென்னை நான் சொல்கிறேன், நான் சென்னையில் தான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். டெல்லிக்கு போயிருக்கேன், பட் ஆனால் சென்னை அண்ட் ஹைதராபாத், மும்பை, என்ன சொல்லுது, கொல்கத்தா இங்கே மட்டும்தான் இருக்குது. பெங்களூரில் இல்லை. ஆனால் இப்போ பெங்களூர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஹைதராபாத், சென்னையில் கம்பல்சரி. F1 விசா இப்போ வந்து புதுசாக வந்து வெறும் சென்னையில் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் வெப்சைட்டில் தெரிஞ்சுங்க. நான் சொல்கிறத மட்டும் வச்சு போகாது, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? பாஸ்போர்ட் கம்பல்சரி. பாஸ்போர்ட் வந்து தயவுசெய்து பார்த்துங்க. 6 மாதம் மினிமம் 6 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 18 ஆனாலும் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுவோம், அப்புறம் ரெனுவலே பண்ண மறந்துடுவோம். 6 மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் விசா அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து விசா அந்த பாஸ்போர்ட்டை வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இது இருக்குன்னு பார்த்துக்குங்க, எக்ஸ்பைரி டேட்டை, சரிங்களா? அப்புறம் I-20 ஃபார்ம், அது அந்த காலேஜ் அப்ரூவ்டு யார் அக்செப்ட் பண்ணாங்களோ அந்த இது. அப்புறம் DS 160 ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் பேஜு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த SEVSP ரெசிப்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த யூஎஸ்க்கு அவங்க காலேஜில் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணுன்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அட்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களை 10th 12th இப்போது மாஸ்டர் டிகிரி இல்லை டாக்டரேட் வராங்கன்னா அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிகிரியோ என்னென்ன எக்ஸ்ட்ரா பண்ணிங்களோ எல்லாமே வந்து கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போயே ஆகணும். அவங்க என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இது வந்து ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் இது பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டாம், அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம ஊர் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் கிடையாது, இவங்க வந்து 50x50, அதனால் அவங்களே எடுத்துக்காங்க. நீங்கள் தைரியமாக போனீங்கனாலே அவங்களே உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்கள் கைரேகை, ஸோ இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்கள் 10 விரல்களையும் பத்திரமா பார்த்துக்குங்க. கட்டு இருக்கக்கூடாது, கட்டு இருந்தாலும் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் விசா இன்டர்வியூக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி காய்கறி கட் பண்ணுறது எதையும் கட் பண்ணாமல் வீட்டில் உட்காந்து கையை 10 வரையும் நல்லா பத்திரம் வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டேயில் எதுவும் வந்து நீங்கள் போய் இன்னும் விசா என்ட்ரி பண்ண போகிறதில்ல. இது வந்து முக்கால்வாசி கைகளை ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபிங்கர் ஸ்கேன் மட்டும்தான், சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மறந்துடாதீங்க, ஃபைனான்ஷியல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. இது ஃபஸ்ட் டே இல்லை, செகண்ட் டே. இப்போ செகண்ட் டே ஒரு சிலருக்கு அடுத்த நாளே கிடச்சிடும், ஒரு சிலருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இந்த டேட்டு ஈஸா இன்டர்வியூ டேட்டை பொறுத்தளவு, சரிங்களா? அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், மறந்துடாதீங்க. என்னோட வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசா இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறேன். விசா இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு அந்த டைமுக்கு போயிருங்க. ஏன்னா அதே மாதிரி எந்த காரணத்துக்கு வந்து மொபைலோ செல்ஃபோனோ சில்லற காசோ எடுத்துகிட்டு போகாதீங்க. மேபி ஏன்னா வந்தோடனே ஃபோன் பண்ணுறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை யார் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் ஒரு நோட் எடுத்துங்க. அதாவது 500 ரூபாவோ 100 ரூபாவோ 600 1000 அந்த மாதிரி நோட் எடுத்துகிட்டு போகலாம். சில்லற காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ப்ளூடூத் எடுத்துகிட்டு போகக்கூடாது, யூஎஸ்பி எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகாதீங்க, சரிங்களா? எல்லாமே பிரிண்ட் அவுட் நீட்டாக வச்சு, ஈவன் பின், அதாவது நம்ம கலைஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், இந்த பின் அடிச்சு போந்துறீங்களா, அதுவும் கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி தான் ஃபுல்லாக அனுப்புவாங்க. அது தேவையில்லாமல் உங்களுக்கு அந்த டைமில் டென்ஷன் கொடுக்கும். ஒன்றும் இருக்காது, அது டலர்னு அலாரம் அடித்த உடனே அவங்க ஃபுல்லாக செக் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடியே விசா என்ட்ரினா எக்ஸாம் விட மோசமாக டென்ஷன் ஆகும். என்னவோ உலகத்தில் அந்த யூனிவர்சிட்டி மட்டும்தான் நம்ம உலகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போவோம் என்றைக்குமே. அதனால் அந்த இதை வந்து கொஞ்சம் க்ளீனாக எடுத்துகிட்டு போயிடுங்க. பரவாயில்ல, வெறும் நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? போனீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே இந்தியன் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. பிஎஃப்எஸ் டீம் அப்படிங்குவாங்க. இது வந்து அவுட் சோர்சிங் பண்ணியிருக்காங்க, யூஎஸ் கிடையாது, அவுட் சோர்சிங். ஆனால் உள்ள இன்டர்வியூ எடுக்கிறவங்க கம்பல்சரி வந்து அமெரிக்கன்ஸ் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க தெரியாது. நீங்கள் எப்போ போல கிரீட்டிங்ஸ் பண்ணணும். இது வந்து நான் சொல்கிறது விசா, ஸ்டூடெண்ட் விசா சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த கவுண்டர் நம்பர் கூடுவாங்க. லிசன் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் எங்கே வருதோ அந்த நம்பர் போய் நில்லுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை ரியலைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே பயப்படுறீங்களா, தைரியம் இருக்குங்களா. அதனால் கேஷுவலாக இருங்க. அதுக்காக ரொம்ப கேஷுவலாக இருக்காதீங்க. அதுக்காக ரொம்ப பயந்து ஐயோ வீட்டில் கிடைக்கலாம் என்ன ஆகும்னு நினச்சி பயப்படாதீங்க, சரிங்களா? போனீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் தான். வை டிட் யூ சூஸ் யூஎஸ்ஏன்னு கேட்பாங்க. எதுக்கு யூஎஸ்ஏ? ஏன் இந்தியாவில் இல்லையா, இல்லை மற்ற கண்ட்ரி இல்லையா, ஏன் யூஎஸ்ஏ சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க, சரிங்களா? வை திஸ் கோர்ஸ் அண்ட் வாட் இஸ் திஸ் யூனிவர்சிட்டி? இந்த யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு எடுத்தீங்க? நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது அமெரிக்காவில், ஏன் இந்த யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக யூனிவர்சிட்டி பற்றி ரிசர்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தடவை விசா இன்டர்வியூக்கு நான் என்னோட பார்க்கும்போது ஒரு சிலர் வருவாங்க குழந்தைங்க, ஆனால் அப்பாவோ அக்கா அண்ணன் தம்பி யாராவது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு என்ன யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது எந்த சிட்டியில் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகி போய் பார்த்துருக்கேன். அதேமாதிரி ஒரு சிலர் நல்லா பார்க்குறாங்க, நல்ல எஜுகேஷன், நல்ல டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது எல்லாமே, பட் ஆனால் அங்கே இருக்கிற பயத்தில் பயந்துறாங்க. அதனால் தைரியம். மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நம்ம இந்தியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தைரியமாக பேசுங்க, சரியா? கிடச்சா வரோம், இல்லையா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தைரியமாக அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து கேட்பாங்க, ஹூ இஸ் பேயிங் யுவர் எக்ஸ்பென்சஸ்ன்னு கேட்பாங்க. யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறா, எங்கே பணம் எவ்வளோ வச்சுருக்க, யார் உனக்கு தரா, எல்லாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ஃபார்மே தான் அவங்க ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த I-20 ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க தெரியுங்களா, அப்போவே எல்லா டீட்டெயில்ஸ் அந்த DS-160 எல்லாமே மேட்சாக இருக்கணும். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்தாலும் கொஸ்டின் வந்துடும். அதனால் தயவுசெய்து என்ன கொடுக்குறீங்களோ கரெக்டாக டீட்டெயில்ஸை எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுட்டு அதே டீட்டெயில்ஸை அச்சு மாறாமல் பிறலாமல் கொடுங்க. எல்லா டாக்குமெண்ட்லையும் விசாவில் நீங்கள் இங்கே சிட்டிசன் நினைக்கிறீங்க, சிட்டிசன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த இது வரைக்கும் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அப்புறம் வாட் வில் யூ டூ ஆஃப்டர் யுவர் ஸ்கூல்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு கண்டிப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், வை டிட் யூ சூஸ் யூஎஸ்ஏ, வை திஸ் கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, ஹூ இஸ் பேயிங் யுவர் எக்ஸ்பென்ஸ், வாட் வில் யூ டூ ஆஃப்டர் யுவர் ஸ்கூல். இங்கே வந்து காலேஜ்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை நம்ம காலேஜ் ஸ்கூலு தான் சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க. அதனால் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் அதுக்கான ஆன்சரை வச்சுருக்கணும். இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து திணறாமல் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க தயவுசெய்து. ஏன்னா இவ்வளோ பே பண்ணி இவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி என்ன அர்த்தம்? அந்த 15 மினிட்ஸில் உங்கள் லைஃப்பை வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து தைரியமாக போங்க. அதேமாதிரி அங்கே போயிட்டு இன்னொன்று சொல்லிடுறேன், அங்கே கேட்டில் நிற்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவுண்டரில் நிற்க சொல்லும்போது ஒருத்தங்களுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆனாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு the God I would have given something different. So go in this mind, சரிங்களா? ஸோ பி கான்ஃபிடென்ட், டோன்ட் மெமரைஸ் தி ஸ்டோரிஸ், சரிங்களா? நான் அப்படியே யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்ல தெரியுங்களா, இப்போ அண்ணன் சொல்லி தரலாம், இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரலாம், ஏதாவது அதை அப்படியே காப்பி பண்ணுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அதை தைரியமாக சொல்லுங்கள். ஆனஸ்டி அண்ட் கிளாரிட்டியாக சொல்லுங்கள். உங்களோட கம்யூனிகேஷன் அங்கே வந்து பதமாக இருக்கும். பதட்டப்படாமல் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவ்வளோதான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் படித்தவங்க தான், எல்லாத்துக்கும் எல்லா யூனிவர்சிட்டி தெரியுங்கிறத விட நீ ரெடியாக இருக்கியா, நீ என் கண்ட்ரிக்கு வர முடியுமா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சரிங்களா? இதோட இப்போ பாஸ் பண்ணுறேன்.
நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ட்ராவலை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பஸ், நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க 15 மினிட்ஸ் வச்சது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம ஊற வச்சது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிருக்குது. சரிங்களா, இப்போது இதை எடுத்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி சரிங்களா, எப்போ போல் சின்னதில் வச்சுங்க, சிம்மில் வச்சுட்டு எப்போ போல் என்னோடய ஃபேவரட் குக்கரில் தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் இல்லாமல் எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது, அப்படியே அந்த மிக்சரை அப்படியே உள்ளே போடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இதோட ஏன்னா இதில் எப்பவுமே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, மட்டனில் எப்பவுமே அந்த என்னதான் மட்டனுக்கு கொழுப்பை நல்லாவே க்ளீன் பண்ணாலும் மட்டனுக்குன்னு ஒரு ஆயில் அதிலிருந்து ஒரு கொழுப்புலேருந்து வரும். அதனால் எக்ஸ்ட்ரா எது எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஒரு ஸ்பூன் என்ன சொல்கிறது, ஒரு ஆயிலோ ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். அதோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி. சரிங்களா, எவ்வளோ தண்ணி அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நினைற வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் இல்லை, யூஎஸில் நம்ம இந்தியா விட்டு நீங்கள் ஈவன் நான் பெங்களூர்லேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு எனக்கு. நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த இடத்துக்கு போனீங்கன்னா பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வெள்ளாட்டுக்கறி வந்து அவ்வளோ நல்லா ஈஸியாக தான் சொல்கிறது, மென்மையாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம விசில் விடணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா இது எதுக்கு இவ்வளோ தண்ணியா, என்ன மட்டன் சொக்கா தானே பண்ண போகிறீங்கன்னு இல்லை சொல்கிறேன் இருங்க. யூஎஸில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விசில் 3 விசில் மட்டன் வேகாது. சரிங்களா, ஏன்னா ஃப்ரீசரில் தான் கொண்டு வந்து வைப்பாங்க எல்லாமே. நம்ம பார்க்குறதுக்கான ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நைட்டு இதில் ஃப்ரீசரில் தான் இருந்து எடுத்து வெளியே வச்சுருந்து டீஃப்ரோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேகாது. நான் இந்த குக்கரில் 15லேருந்து 18 விசில் விடுவேன். அப்போ தான் மட்டன் வந்து அப்படியே நம்ம எப்படி நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, மதுரை நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எப்படி சாப்பிடும் அதே மாதிரி இருக்கும். தயவு செய்து மட்டன் இன்கேஸ் யாராவது யூஎஸில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். 15லேருந்து 18 விசில் விட்டு பாருங்கள், சரியா இருக்கும். சரிங்களா, சரிங்க, நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தண்ணி மிக்ஸ் பண்ணது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 விசில் விட்டுடலாம். சரிங்களா, ஓகேங்க, வச்சிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஆகட்டும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் மற்ற ப்ராசஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கரெக்டுங்களா. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்து சொல்லியிருக்கேன். அதேமாதிரி I-20 ஃபார்ம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஸ்டெப் 3 வந்து சிவிஸ், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் விசா அப்ளிகேஷன் அண்ட் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க போட்டாங்க. இப்போ ஸ்டெப் 5, அதாவது இப்போ விசா ஸ்டாம்பிங் அண்ட் ட்ராவல். சரிங்களா, விசா வந்து இப்போ அப்ரூவ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் சந்தோஷமாக, ஏன்னா அடுத்து அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சிடும். இப்போது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா விசா முடித்தோடனே அவங்களே ஒரு டைம் வந்து அப்ரூவ்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. வெறும் நம்மளோட பாஸ்போர்ட் அவங்க வாங்கி வச்சிட்டாங்கன்னா 99.999% அப்ரூவ்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இல்லை அவங்களுக்கு எதாவது டவுட் இதுன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ கலரில் ஒரு ஸ்லிப் கொடுமா, இல்லை ஒயிட் கலரில் ஏதாவது ஸ்லிப் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இல்லை, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப கஷ்டம். சரிங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணணும் அதெல்லாம். சரிங்களா, அது இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து பாசிட்டிவாகவே போகலாம். விசா அப்ரூவ் ஆகிடுச்சு. சரிங்களா, அதேமாதிரி மறந்துடாதீங்க, ட்ராவல் சம்டைம்ஸ் கேட்பாங்க, எப்போ ட்ராவல் பண்ண போகிற அப்படின்னு கூட கேட்குற சான்ஸ் மோர். அதனால் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி அப்ரூவலாக வந்திருக்குதோ அதுக்கு பக்கத்தில் என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்கள். இல்லை ஒரு டைம் யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு வீடு எடுத்துருந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயிலை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ட்ராவல் பண்ணலாம். ஓகே, விசா அப்ரூவ் ஆகிடுச்சு. விசா அப்ரூவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில டைமில் வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு கையில் பாஸ்போர்ட் வந்துடும். நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ப்ளூ டாட் அவங்க மட்டும்தான் சர்வீஸை டெலிவரி பண்ணுவாங்க. இல்லை அந்த ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இந்த VFSன்னு ஒரு இடத்துக்கு பண்ணியிருந்தீங்களா, முன்னாடி போய்ட்டு இந்த கை ஃபிங்கர்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தீங்களா, அங்கே வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை டிஸ்பேச் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் அந்த DS-160 ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ளூ டாட்டை டெலிவரி பண்ணணுமா இல்லை நீ வந்து பிக் பண்ணிவான்னு கேட்பாங்க. நீங்கள் அங்கே என்ன சொல்லிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி தான். நீங்கள் ப்ளூ டாட்னா ப்ளூ டாட்டில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு 800 ரூபாவோ இல்லை 900 எவ்வளவோ ரூபா. முன்னாடி நான் பண்ணும்போது 200 ரூபா 500 ரூபா இருந்தது. இப்போ எவ்வளோ ரூபான்னு பார்த்துங்க. அப்போ அவங்களே கொடுத்துருவாங்க என்ன இருக்குன்னு. அது கையில் ப்ளூ டாட் கையில் கொடுக்கணும். அது வந்து கமிஷன் கிடையாது, அது ப்ளூ டாட் கொரியர் சார்ஜோட ஃபீ. நீங்கள் அது உடனே என்ன எவ்வளோ பே பண்ணிட்டேன் இதுன்னு சொல்லி சண்டை போடாதீங்க. அது ப்ளூ டாட்டோட ஃபீஸை நம்ம கொடுக்கணும். இப்போ ப்ளூ டாட்டும் அப்ரூவ் ஆகி வந்துருச்சு. விசா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F1 விசா ஸ்டாம்ப் ஆயிருக்கான்னு பார்த்துருங்க. பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படாதீங்க. பாஸ்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஆயிருக்கா, ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 99.999% தான் அப்ரூவ் ஆயிருக்குன்னு. 0.00% அவன் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள திடீர்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டான்.
அதுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவான். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, பட் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ நினச்சிங்க விசா அப்ரூவ் ஆகிடுச்சு, F1 விசாவும் ஸ்டாம்ப் ஆயிருக்கு. F1 விசா ஸ்டாம்ப் ஆன உடனே உள்ள என்ட்ரின்னு ஒரு வேர்டு இருக்கும் சரிங்களா. அதாவது நீங்கள் விசா உங்கள் கூகுளில் போட்டு பார்த்துங்க விசா எப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸில் வந்து எஸ்ன்னு இருக்கா எம்னு இருக்கான்னு பார்த்துக்கணும். எஸ்ங்கிறது சிங்கிள் என்ட்ரி மட்டும்தான். அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டீங்கன்னா வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த விசாவே எலிஜிபிள் கிடையாது அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும். அதனால மல்டிபிள், ஏன்னா எம்னு தான் எப்பவுமே கொடுப்பாங்க. எம்னா மல்டிபிள் என்ட்ரி, அந்த டைம் காலம் கொடுப்பாங்க தெரியுங்களா. எப்போ இருந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கோ விசா கொடுப்பாங்க அந்த I-20 ஃபார்மை பொறுத்தளவு தான். ஏன்னா அதில் காலேஜ் எப்போ ஆரம்பிக்குது, காலேஜ் எப்போ முடியும், எந்த வருஷம் முடிங்கிறத வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அது வரைக்கும் தான் அந்த விசா கொடுப்பாங்க. அதனால அந்த விசாவில் வந்து எம்னு இருந்தால் நீங்கள் வெளியே போயிட்டு வந்துக்கலாம் மல்டிபிள் டைம்ஸ். அதுக்கும் வந்து டீட்டெயில்ஸை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சிலர் அதை பார்க்காம நான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, பார்த்துருக்கேன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது விசா வந்துச்சு. அடுத்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ண முடியாது. I-20 வந்து க்ளீனாக சொல்லியிருப்பான் என்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து 30 நாளுக்கு முன்னாடி தான் ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் 6 மாதம் முன்னாடி கிடச்சுல வர முடியாது, கரெக்டாக 30 நாள் முன்னாடி தான் வர முடியும் சரிங்களா. இப்போ பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மறுபடியும். அதாவது இந்த ஸ்கூல் டைமில் எப்போன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 2 தடவை இங்கே ஸ்கூலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம தலைவர் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டார், விசிலோட ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா. இப்போ தான் ஒரு விசில் வந்துச்சு, நம்ம ஒரு 15 விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு விசில் எடுத்தேன், அதுக்கப்புறம் 14 விசில் உங்களுக்கு எடுப்பேன். நான் அவ்வளோ விசில் எடுத்து காமிப்பேன்ட்டு பாருங்கள். அடுத்து 18 ஒரு நாள் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுறேன் எவ்வளவு. ஏன்னா மட்டன் நல்லா வெந்தாத்தான் நல்லா இருக்கும் இதுக்கு, என்ன சொல்ல மட்டன் சுக்காக்கு. அதனால் இன்னொரு விசில். சரிங்களா. ஓகேங்க, இப்போ விசில் இறங்கிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஸ்டாம்பிங் பற்றி பேசுகிறோம், ட்ராவல் சொல்லிட்டேன். ட்ராவல் மறந்துடாதீங்க. என்ன சொல்கிறது, 30 நாளுக்கு முன்னாடி தான் ட்ராவல் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அந்த கன்ஃபியூஸ் பண்ணாமல் எப்போ நீங்கள் ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணணுமோ அது புக் பண்ணி வச்சு நல்லது. ஏன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டார்டிங் டைம், காலேஜ் ஸ்டார்டிங் டைம்ஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு டைம் வந்து ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீசா கிடச்சிருச்சு, கையில் பாஸ்போர்ட் வந்த உடனே இது டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன், அமெரிக்காவில் மட்டும் நம்ம ஊரில் மாதிரி ஒரு சில ஒரு டைம் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து என்ரோல் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இங்கே 2 தடவை பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபால் செமஸ்டருங்குவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் செமஸ்டருங்குவாங்க. ஃபால் செமஸ்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஆனால் அப்ளிகேஷன் எல்லாம் எப்போவுமே பண்ணீங்க, எப்போ அந்த SAT எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பர் இல்லைனா மார்ச், அதாவது ப்ரீவியஸ் இயர். இப்போ வந்து 2026 ஆகஸ்ட் செப்டம்பரில் படிக்கணும்னா 2025 டிசம்பர் மார்ச்சுக்குள்ளே ஃபார்ம் வாங்கி அப்ரூவ் வாங்கி விசா ஸ்டாம்ப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இதே ஸ்ப்ரிங் செமஸ்டர்னா, ஸ்ப்ரிங்குங்கிறது இந்த ஊரில் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி ஸ்டார்ட்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் இல்லைனா அக்டோபர் ப்ரீவியஸ் இயர். இப்போ நான் மறுபடியும் சொல்ல 2026 ஜனவரியில் நீங்கள் இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2025, அதாவது இந்த வருஷம் இப்போ ஆகஸ்ட் ஆல்ரெடி முடிய போது, செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ்க்குள்ள இதே தான் ஒரு அட்வைஸ். உங்கள் குழந்தைகளை நீங்கள் இங்கே அமெரிக்காவில் படிக்க வைக்கணும், அவங்க விருப்பப்படுறாங்க இல்லை நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் சரிங்களா. ஏன்னா ஒரு 6 to 12 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து தயவுசெய்து வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபினான்ஷியலாகவே, அதேமாதிரி மென்டலி, ஃபிசிக்கலி எல்லாமே. அவங்க அதேமாதிரி நான் பர்சனலாக சொல்கிறது, குக் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. நம்ம இந்தியன் குழந்தைகளுக்கு தயவு செய்து குக் பண்ணி சொல்லிவிடுங்க. வந்த ஒரு 2-1 மாதத்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. வெளி சாப்பாடு, பீஸா, பர்கர், ஏன்னா சாண்ட்விட்சு, அது இதுன்னு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. என் பையன் என் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்காதீங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட வருத்தங்கள், அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, தாத்தா பாட்டிகளை மிஸ் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குக் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க. இந்த ஜெனரேஷன் 20s மாடல் ஜெனரேஷன் கிடையாது, வயிறு தான். அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி அனுப்பிச்சிருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
ஒர்க் ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒர்க் பண்ணலாமா இல்லை அதேமாதிரி இப்போ ஒரு சிலர் வந்து பேச்சுலர் டிகிரி கிடையாது, ஆனால் இப்போ மாஸ்டர் டிகிரி படித்தவங்க ஒரு சிலர் கல்யாணம் ஆகிருக்கலாம், இல்லை ரிசர்ச் பண்ணுறவங்க கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வரலாமா, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இங்கே கூப்பிட்டு வரலாமா, அவங்க ஒர்க் பண்ணலாமா, இல்லை அங்கே படிக்கலாமா, என்ன ஏதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இது போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான். இப்போது நம்ம அடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் காஸ்ட்டு மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த மற்ற டிபெண்டன்ட் விசா அவங்கள பற்றியும் அதேமாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா, ஓபிடினா என்ன, சிபிடினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போதுக்கு யூஎஸ் ஸ்டூடெண்ட் விசாவோட ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மறுபடியோட ரிவ்யூ பண்ணிக்கோங்க. நான் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் க்ளீனாக போடுறேன். எனக்கு தெரிஞ்ச லிங்க்ஸு நான் என்னென்ன ரெஃபர் பண்ணணும் அந்த லிங்க்கு ப்ளஸ் இப்போ என்ன அட்வான்ஸ் லிங்க்ஸில் இருக்கோ அதையும் நான் போட்டு வரேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி படிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு கன்க்ளூஷனே பண்ண முடியும் யூஎஸ் ஸ்டடி பண்ணுறதுனா என்னங்கிறது. சரிங்களா? வாங்க இப்போ விசில் இறங்கிட்டு இருக்கட்டும். விசில் இறங்கின உடனே நம்மளோட மட்டன் சுக்காவை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணால் தான் மட்டன் இந்த ஊர் மட்டன் வேகும். பாருங்கள் இவ்வளோ பண்ணி இப்போ தான் வந்துருக்கு தெரியுதுங்களா? நினைக்கலாம் என்னடா 20 விசில் விட்டால் கடைஞ்சி இது என்ன சொல்கிறது குழஞ்சி போயிட அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஊரில் 20 விசில் விட்டால் மட்டும் 18 20 விசில் விடணும். அப்போ தான் இந்த மாதிரி பூ போல் இதாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தண்ணியை எடுத்து வச்சு நம்ம வெங்காயத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா படைச்சிட்டு வச்சுருக்கேன். 2 வகையாக பண்ணலாம் இந்த நம்ம மட்டன் சுக்காவை. எனக்கு சொல்லிக் கொடுத்த முறையை நான் பண்ணுறேன். நல்லெண்ணெய் இருந்தால், அதாவது இதயம் நல்லெண்ணெய் இருந்தால் அதுவும் கூட ஊற்றி கூட பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இதே நல்லெண்ணெய் நான் போடல. அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்பெஷலாக, அதாவது ஹோட்டல் டேஸ்ட்டு, நம்ம டேஸ்ட் அப்படிங்கிறத போட போகிறேன். இருங்க ஒரு நிமிஷம் எந்த எண்ணெய் போடுறேன்னு காமிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? எந்த எண்ணெயும் கிடையாது, நெய். நம்ம இப்போது நெய்யில் செய்ய போகிறோம் இன்றைக்கி மட்டன் சுக்கா, அதாவது நெய் மட்டன் சுக்கா. சரிங்களா? ரெடியே மட்டனே ஒரு கொலஸ்ட்ராலு, அதில் நெய்யா அப்படின்னு கேட்காதீங்க. சாப்பிட்றேன்னு ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். சரிங்களா? ஆகிட்டும். இது ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி தெரியுங்களா? அந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அந்த கறிவேப்பிலை, இது 3 போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோன்னு வைங்களேன். நல்லா அப்படியே பொன் நிறத்தில் வெங்காயம் இதானதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே வேக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா மட்டன் சுக்கா ரெடி. கடைசியாக ஒரு பெப்பர் போடணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 நிமிஷம் இருக்கு. நம்மளோட பச்சை மிளகா, ஓகேங்களா? போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக எண்ணெய் எடுத்து ஊற்றிடாதீங்க, இல்லை நெய் எடுத்து ஊற்றிடாதீங்க. போதும், இதுலேயே வந்து இதாகிடும். சரிங்களா? நல்லா வைங்க. அப்புறம் போட்டு வேண்டியதான். ஸோ அதே தாங்க முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ் ஸ்டூடெண்ட் விசா, F1 ஸ்டூடெண்ட் விசாவுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இப்போ இங்கே இருக்கிற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இப்போ இருக்கிற புது 2025 நம்ம பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது புது ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பற்றி ஏதாவது கேட்கணுன்னா தயவுசெய்து கேளுங்க. பட் ப்ராசஸ் ஆர் சேம். நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான். அதில் ஒன்றும் பெரிய சேஞ்செலாம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, குழந்தைகளை அவங்களா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைங்க, அவங்களா வந்து டைரக்ட் பண்ணுங்கள்.
நமக்கு கை கமெண்ட் இருக்காது. ஏன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அதே மாதிரி தான் வளர்த்துனாங்க, நாமளும் அதே மாதிரி தான் வளர்க்க ட்ரை பண்ணியிருப்போம். தயவுசெய்து அவங்க வந்து அவங்களே பண்ணட்டும். சரிங்களா? சரி, ஓகே. ஒன்று நான் வதனதுக்கப்புறம் கரெக்டாக சம்மரி வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஃபைனல் சம்மரி இன்றைக்கோட F1 ஸ்டூடெண்ட் விசாவோட டோட்டல் ஃபைனல் சம்மரியோட ரீகப் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? இங்கே வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெயோ இதுவும் போடும்போது பார்க்குற கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வதஞ்சுன்னா அப்படி எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போது மட்டன் எடுத்து போட்டுடலாம். மட்டன் எடுத்து போட்டு அது வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போது அவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வெந்துருச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிடலாம். ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெப்பரை மட்டும் தூவி இறக்கிட்டா மட்டன் சுக்கா ரெடி. அவ்வளோதாங்க. இன்னொரு ஆகட்டும். சரிங்களா? ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சரி, ஒரு காஸ்ட் பற்றி பேசிடலாங்களா? இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மறுபடியும் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு $50 $150 வரைக்கும் போகும். நீங்கள் பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறீங்களோ அதை பற்றி. சரிங்களா? அதனால் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா I-20க்கு வந்து ஃபீ கிடையாது. I-20ங்கிறது அப்ரூவல் கொடுக்குறது, அதாவது அட்மிஷன் கொடுக்குறோங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் தான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு $200-500 வந்து ஒரு அட்மிஷன் ஃபீ மாதிரி எதுக்கும் டெபாசிட் ஃபீ மாதிரி ஏதாவது பே பண்ண சொல்லிடுவாங்க. அதுவும் பார்த்துக்கங்க. ஸோ அப்போ ஒரு போடலாம், ஒரு அதாவது இப்போ $200-500. அதுக்கப்புறம் சேவிஸ் ஃபீன்னு, அதாவது சிவிஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த US கவர்மெண்ட்டுக்காக அது ஒரு $350 நமக்கு கொடுக்கணும். அப்புறம் விசா ஃபீ வந்து பார்த்திங்கன்னா $185. சரிங்களா? அப்புறம் டியூஷனு, இங்கே லிவிங்கு, டிஃபரன்ஸ், அதாவது வந்து எங்கே என்ன மாதிரி ஊருக்கு இருக்கிறீங்க, எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ $25,000 $40,000 பர் வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு $25,000-40,000 வரைக்கும் செலவாகாது. 20-35 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஸோ மறந்துடாதீங்க, பேச்சுலர் டிகிரினா 4 வருஷம், மாஸ்டர்ஸ் டிகிரினா 2 வருஷம், பிஹெச்டினா ஐ திங்க் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம், டாக்டர் படிக்கிறதுனா அது பெரிய ப்ரொசீஜர். டாக்டர் வந்து தனியாக நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இங்கே படிக்கிற டாக்டரேட் எப்படி படிக்கணுங்கிறது. டாக்டர் அதாவது ஃபிசிஷியன்ஸ் இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். நம்ம ஊர் மாதிரி MBBS MD அப்படி கிடையாது. இங்கே பெரிய ப்ரொசீஜர். அது தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு நாள் குக் பண்ணும்போது. சரிங்களா? இவ்வளோ காஸ்ட் இன்வால்வ்டாக இருக்குது, மறந்துடாதீங்க. இவ்வளோ ஃபீஸும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ பேரண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. குழந்தைங்க ரெடியாக இருக்காங்களோ இல்லையோ, நீங்களும் கூட சப்போர்ட் ரெடியாக இருக்கணும். இல்லை நீங்கள் லோன் கொடுக்குற ஆஃபீஸர் ரெடியாக இருக்கணும். ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு 2 வருஷத்துலேருந்து இந்த பேச்சுலர் டிகிரிக்கு வரணுமா இல்லை மாஸ்டர் டிகிரிக்கு வரணுமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து மெடிசன் படிக்கிறேன்னா பேச்சுலர் டிகிரிக்கு வாங்க. இல்லை நான் வந்து டெக்னாலஜி தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஸ்டடி இன் இந்தியா பேச்சுலர் டிகிரி கம் ஃபார் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? இப்போ அப்படியே கொதிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு தெரியல, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு வந்து எந்த காலேஜுக்கு போகிறீங்கிறது யூனிவர்சிட்டி ஒரு ஃபைனல் சம்மரி, ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. எந்த காலேஜுக்கு போகிறீங்களோ யூஎஸில் அந்த காலேஜை பற்றி சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. அதுக்கான அட்மிஷன் ஃபீஸு, அட்மிஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே எடுத்துக்கங்க. I-20 ஃபார்ம் அடுத்த ஸ்டெப்பு. I-20 முடிஞ்சதுக்கப்புறம் சிவிஸ் ஃபீ பேடணும். அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தங்குறதுக்கான கொஞ்சம் காசு கொண்டு வரணும். அதேமாதிரி இங்கே வந்த உடனே ட்ரீம் இன்ஸ்ட் வராதிங்க. யூகேயில் ஒர்க் பண்ணுறது வேறு, யூரோப்பில் படிக்கிறது வேறு, யூகேயில் படிக்கிறது வேறு, யூஎஸ்க்குன்னு சொல்லி தனி ரூல்ஸ் இருக்குது. எல்லா கண்ட்ரிக்கும் தனித்தனி ரூல்ஸ் இருக்குது. எந்த காரணத்துக்கு கொண்டு ரூல்ஸை மீறிடாதீங்க. சரிங்களா? முக்கியமாக ஸ்பெஷலாக சொல்கிறது, புதுசாக வர எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்கிறேன், எந்த ஒரு லூப் ஹோலையும் மாட்டிக்காதீங்க. ஒரு தடவை சின்ன தப்பு பண்ணிட்டீங்கனால இந்த ஊரில் வந்து ஒரு என்ட்ரி பண்ணிட்டானா லைஃப் லாங் இருக்கும். சரிங்களா? அதனால் தப்பி தவறி எதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ணிக்கிறேன், அது என்ன பண்ணிக்கிறேன் பண்ணி பண்ணிக்காதீங்க. ஊருக்கு வரக்கு முன்னாடி டீட்டெயிலாக க்ளீனாக பார்த்துட்டு வந்துக்குங்க. சரிங்களா? நிறைய ப்ரொசீஜர், இந்த க்ரீன் கார்டு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் எப்படி பண்ணாதீங்க. இப்போதைக்கு நான் F1 ஸ்டூடெண்ட் விசா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறந்தாதீங்க. அதேமாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் பொறுத்தளவு GRE, TOEFL, SAT, ACT இந்த மாதிரி 4-5 டெஸ்ட்லாம் இருக்குது யூஎஸ்க்கு. அது என்னென்னு பார்த்து எந்த யூனிவர்சிட்டி என்ன டெஸ்ட் கேட்குறாங்களோ அது பாருங்கள்.
எல்லா இடத்துலையும் காலை வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அதுக்கான தேவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். நமக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். அந்த மட்டன் சுக்கா எனக்கு கொஞ்சம், அதாவது நம்ம ரொம்பவும் கிரேவியாக வேண்டாம், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃபைனல் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு யூஎஸ் ஸ்டூடெண்ட் வீசாவோடது ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிபெண்டன்ட் வீசாவும் ஒர்க் பர்மிட் என்னன்னு சொல்கிறது, அதாவது F1 சம்மந்தப்பட்ட ஒர்க் என்னென்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி இது பெப்பர் போட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு ஒரு 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 ஸ்பூன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் லைட்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக எப்படி பக்கத்தில் அப்படியே பரோட்டா செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரோசன் பரோட்டா தான், நம்ம ஒன்றும் செய்யலை. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மலேசியன் பரோட்டா கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அது ஃப்ரோசன் தான். அது பேச்சுலர் லைஃப்பில் இதெல்லாம் தான் குக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டோன்னு வைங்க, இன்னைக்கு டே ஓவர். ஓகேங்க, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஆபித் ஆரியன் சேனல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.